गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. நம்ம இமயமலை அடிவாரத்தில் கங்கை நதி கரையில் ஸ்ரீ சாந்தி குஞ்ச ஆசிரமத்தில் அகண்ட தீபம் சமீபத்தில் பண்டித ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா, வந்தினி மாதா, ஸ்ரீ ராமகிருஷ்ண மாஸ்டர் அவரோட முன்னிலையில் இந்த சகல சமர்த்த சத்குரு மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 4 ஜான்வரியில் சிவச்சந்தனவாங்கிறவா சொன்னது. தாரணை, தியானம், சமாதி இந்த 3ஐயும் நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் அஷ்டாங்க யோகம் பற்றி நிறைய தெரிஞ்சுட்டுருக்கோம். அதாவது அஷ்டாங்க யோகம் பார்த்திங்கன்னா பிரத்யாகாரம், யம, நேம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி அப்படின்னு சொல்கிறோம். எஸ்ன்னு சொல்லும்போது 3 வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்வார். தாரண, தியானம், சமாதி. ஏன் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டிய ஸ்டேஜுக்கு இது ரொம்ப பேஸ், ரொம்ப முக்கியம். இதை நன்னா புரிஞ்சுனா தான் we can go deeper into the meditation. முன்னாடி பிரத்யாகாரம் பற்றி சொன்னோம். அதாவது எப்படி ஆமை தன்னோட உறுப்புகளை உள்ளே இழுத்துக்கொள்கிறதோ அதே மாதிரி நாம் நம்மளோட சென்ஸு, இந்திரியங்களை உள்முகமாக செஞ்சுக்கணும். நாம் என்ன செய்யணும், ஒரு பர்டிகுலர் ரேஞ்சு, லிமிட்டு தான், அந்த ரேஞ்சில் நம்ம இருக்கணும். நம்ம மனசை ரியாக்ட் கேன் ஃபைண்டு. அதாவது கொஞ்சம் ஏரியா தான் நம்ம இன்னும் குழந்தைகளுக்கு விளையாட ஏரியா கொடுப்போமோ இல்லையோ, அந்த மாதிரி தான் மனசுக்கு எப்போதும் சஞ்சலம்தான். ஏதாவது அது மழை பாஞ்சிகிட்டே இருக்கும். ஒன்று யோஜனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொன்று வந்துடும், இன்னொன்று யோஜனை பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொன்று வந்துடும். அதனோட சுபாவமே அதான். இந்த அ உ ம அப்படின்னு சத்தத்தை கேட்ட உடனே நம்ம உடனே சின்ன வயசில் பசுவை பார்த்தது, பசுவோட நீ விளையாடினது, அது அப்புறம் அது பசு பார்த்துட்டு இருக்கும்போது பட்டத்தை கயிறு கட்டி மேலே விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மனசு நம்ம கையிலேயே கிடையாது. அது எப்படி போகும்னா அது சொல்லவும் முடியாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டு மனசு மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிறது வேறு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட மனசை அதை போக விடாமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். தேசபந்தச்ச சித்தச அப்படின்னு சொல்லுவோம். அதை பர்டிகுலர் ஏரியாவுக்கு கன்ஃபைன் செய்யணும். இங்கே பேசும்போது மனசு ஓம்காரம் சக்கரம் மீது போகணும்.
இப்போ நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறோம்? சக்கரம், ஓம்காரம். அதை பற்றி தான், அந்த சக்கரத்தில் ஓம்காரத்தை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறோம். இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது கூட மனசு வேறு எங்கேயோ போகும். எதுக்கு திருப்பி திருப்பி இதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம மனசு டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஓங்காரத்து முன்னாடியும் சக்கரத்துக்கு முன்னாடியும் கொண்டு வந்தால் நாம் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தாரணைக்கு பின்னாடி தியானம். அதாவது நம்மளுடைய வேலை தான். அதாவது ஊகிக்கிறத, விஷுவலைசேஷன் பற்றி சொன்னோம். ஏதாவது புரியாத ஒரு வேர்டை சொன்னால் அதை நம்ம ஊகிக்க முடியாது, ஏன்னா அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ இந்த ஓம்காரம் பற்றி, ஆவுமா பற்றி, சக்கரம் பற்றி அடிக்கடி 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 பேசிகிட்டு இருக்கோம். அப்போ கொஞ்சம் ரைட்டு நாலெட்ஜு ஊகிக்க முடியறது. இப்போ டூரிங் த மெடிடேஷன் சக்கரத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் அந்த பாயிண்ட்டையும் சொல்கிறோம். அந்த நாலெட்ஜ் இருக்கிறதுனால நம்மளால் அதை கேட்சப் பண்ண முடியுது. அநாகதம் அப்படின்னோடனே கரெக்டாக மனசு அந்த அநாகதம் ஹார்ட்டு சக்கரா இந்த பேக் போனில் போகிறது. கண்டினியூஸாக எவ்வித பிரேக்கும் இல்லாமல் அந்த ஓம் சொல்லும்போது அது ஒரு திருப்பி திருப்பி நம்ம சரீரத்திலேயே தான் சுற்றிட்டு இருக்கோம். அது நம்ம மனசை ஒரு ஆப்ஜெக்ட் மீது வைக்கிறோம். எதன் மீது தியானம் செய்கிறோமோ அதன் மீது கண்டினியூஸாக நினைப்பது தியானம் அப்படின்னு சொல்லுவாள். நாம் எல்லாருக்குமே இதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸு இருக்குது. இப்போ ஒரு புக்கு படிக்கிறோம், சஸ்பென்ஸ் நாவல், முக்கால்வாசி ஆயிருக்கும். அந்த புக்கை படிக்கும்போது அப்போ பக்கத்தில் என்ன நடக்கிறதோ அந்த எதுவுமே தெரியாது. அதாவது அந்த நாவலில் அடுத்தது என்ன நடக்கிறது அப்படின்னு ஒரு பதட்டம், அது இம்மென்ஸ் ஆகியிருப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டாலும் உனக்கு காது கேட்காது. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவா சொல்லுவான், நான் 3 தடவை கூப்பிட்டேனே நீ ஏன் கேட்கல அப்படின்னு. நம்ம அந்த ஒன்றி போயிட்டோம் அந்த நாவலில், அதனால அவள் கூப்பிட்றது காதலையே விழாது. தீஸ் ஆர் ஆல் ஈஸி ஸ்டெப் டு கோ டு தியானம். இப்போ 21வது ஓம்காரம் செய்யும்போது நாம் நம்ம மனசை அப்படியே ஒருமுகப்படுத்தி கம்ப்ளீட்டாக அதில் ஏகாக்காரம், அதாவது கம்ப்ளீட்டாக அதுலேயே மனசு ஒன்றி போயிடணும். அது இங்கே அங்கே திரும்பக்கூடாது. நம்ம ஆர்கே மாஸ்டர் என்ன சொல்வார், அப்படி நீ போயிட்டேன்னா அடுத்தது ஸ்திதி தியான ஸ்திதிக்கு அடி எடுத்து வச்சுடுவோம் அப்படின்னு. தாரணை அப்படின்னா நம்ம மனசை பர்டிகுலர் டாபிக் மீது வைக்கிறது, அந்த ஆப்ஜெக்ட் மீது நிறுத்துவது. அந்த டாப்பிக்கில் கண்டினியூவாக அந்த டாபிக் மீதே மனசை நிரந்தரமாக வச்சு அதை பற்றியே ஆலோசனை பண்ணுறது. அந்த பாயிண்ட்டையே ஆலோசிக்கிறோம். ஆப்ஜெக்ட்டுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதில் ரொம்ப ஒன்றி போயிடுறோம். அந்த ஆப்ஜெக்ட் வேறு நம்ம வேறு இல்லை அப்படிங்கிற போது அது சமாதி அப்படிம்போம். இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அனதர் எக்ஸாம்பிள். ஒரு கேண்டில் பார்த்துட்டே இருக்கும், அந்த எரியிற தீபத்தையே பார்ப்போம், மனசு அங்கே இங்கே போகும். மறுபடியும் அந்த மனசை கேண்டில் ஒளியில் ஒருமுகப்படுத்துவோம். அதை ஒருமுகப்படுத்தி பார்க்கும்போது அது தாரணை. கண்டினியூவாக அந்த ஒளியை பார்க்கறது தியானம். கம் டு த பாயிண்ட். ஜோதிக்கும் நமக்கும் அப்போ டிஃப்ரென்ஸ் இல்லை, அந்த ஸ்திதி வரும். We became one with that ஜோதி.
அதை சமாதி ஸ்திதி அப்படிம்போம். ரகரகமாக எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறதுன்னா, நம்ம புரிஞ்சுண்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக தான். திருப்பி திருப்பி நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கலாம், ஆனால் திருப்பி திருப்பி சொல்லும்போது நம்ம தியானம் செய்யும்போது இப்படி செய்யணும் அப்படின்னு மனசில் ஒரு நிர்ணயம் வரும். நதியிலேருந்து ஜலம் வந்துட்டே இருக்குது, ரொம்ப ஃபோர்ஸாக வருது. ஆனால் அந்த நதியோட ஜலத்தை வந்து பக்கத்தில் 2 பக்கமும் ஒரு காப்பு மாதிரி கரை கட்டி ஜலம் வரும்போது அது அழகாக சமுத்திரத்தில் போய் கலக்கிறது. ஆனால் வாட்டர் வந்து கண்டினியூஸ் ஃப்ளோ இருக்குது, அது தியானம். வாட்டரை சமுத்திரத்தில் கலக்கிறது அது சமாதி. அதை தான் நம்ம ஈஸ்வரா அப்படிங்கிறோம். அந்த பதஞ்சலியோட 4 சூத்திரத்தையும் மனப்பாடம் பண்ணணும். அது நமக்கு மனப்பாடம் பண்ணலைன்னா அதனோட இது வந்து நமக்கு தெரியாது, அதை முக்கியத்துவம் தெரியாது. ஒவ்வொரு சக்கரத்து மீதும் நம்ம கவனத்தை வைக்கணும். அந்த சக்கரத்தில் நம்ம ஓம்காரம் பண்ணி கவனிக்கும்போது அதிலேயே மைண்ட் இருக்கும், அதை பற்றி தான் நம்ம கவனிப்போம், வேறு எங்கேயும் போகாது மனசு. இதுதான் தியானம். இந்த 10 நிமிஷம் பேசுறது கூட அது நம்மளை தியான ஸ்திதிக்கு கொண்டு போகிறதுக்கு தான். மனுஷனோட சூரியஸ்தானம் நாபி, அங்கே சூரியனோட உள்ள வாயு சூஷ்ம சக்தி பிரவேசிக்கிறது. சரீரத்தில் உள்ள சூரியன் பிரம்மாண்டத்தில் உள்ள சூரியன் சேர்றது நாபியில் நடக்கிறது. நாம் நாபி வரைக்கும் சுவாசத்தை எடுத்து விடும்போது தான் ஆரோக்கியம் கிடைக்கிறது. இதை வந்து சூரிய கிரண விஞ்ஞானம் கற்றுக் கொடுக்கறது. அதனால் தினந்தோறுமே சன்ரைஸ் சன்செட்டும் போது தியானம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ 108 காயத்ரி பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். அப்போ உன் சுவாசம் வந்து சூரிய கிரண விஞ்ஞானத்துக்கு ஏற்ப அது மாறுறது, அதுக்கேற்ற மாதிரி அனுகூலமாக மாறும். அப்போ அந்த டே நமக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் பேர் இந்த சொன்னதை டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அதாவது எல்லாம் பர்ஃபெக்ஷன் இருக்கணும். இப்போ சின்ன விஷயம், வாசலில் நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா வாசலில் செருப்பு போட்டால் கூட நன்னா 2த்தையும் அழகாக பர்ஃபெக்டாக போடணும். ஸ்பிரிச்சுவலுக்கும் பௌதிக லைஃபுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. பௌதிக லைஃப்பில் நீ பர்ஃபெக்டாக ரொம்ப ஒரு நேர்த்தியாக இருந்தால் தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உள்ளே நுழைய முடியும். படுத்துட்டு எழுந்தால் அந்த பெட்டு வந்து அழகாக நேர்த்தியாக அதை மடித்து கிடிச்சு வச்சு நீங்கள் படுத்துட்ட இடமான்னு யோஜனை பண்ணணும் யாரான்னு பார்த்தாக்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்புறம் புக்கு ஷெல்ஃபு, கரெக்டாக புக் ஷெல்ஃபில் என்னென்ன புக்கு எங்கெங்கே வச்சுருக்கேன்னு உங்களுக்கு கற்றுப்படி ஆகணும். யாரானு வந்து லைட்டே இல்லை அப்போனா கூட இது 2வது அலமாரியில் தேவி பாகவதம் ஃபஸ்ட்டில் ரோவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு நேர்த்தியாக வைக்கணும் புக்கு ஷெல்ஃபை. நம்ம சின்ன வயசில் சின்ன குழந்தைகளுக்கு சொல்லியிருக்கோம், இப்போ நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி பாத்திரங்கள், சமைக்கிற பாத்திரங்கள்லாம் க்ளீனாக வைக்கணும். சமையல் பண்ணிவிட்டோம், அந்த அடுப்பு வந்து நீங்கள் சமையல் பண்ணினல அந்த இடத்துல அப்படின்னு இருக்கணும். அவ்வளோ க்ளீனாக தொடச்சி டேபிள் மேலே கொண்டு வந்து வச்சிடணும். சாப்பிட்டு பாத்திரத்தை கிளம்பி எந்த இடத்துல எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். நிறைய வீடுகளில் காப்பி குடிச்சுட்டு அது ஹாலில் ஒரு டம்ளர் இருக்கும். தண்ணி குடிப்பா,
வேறு ஒரு இடத்துல ஒரு டம்ளர் இருக்கும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படியே இத்தனை நாளும் நம்ம பண்ணிட்டு இருந்தால் கூட கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்மளோட பழக்கத்தை மாற்றிக்கணும். ஏன்னா ஒரு ஸ்பிரிச்சுவலில் முன்னாடி போகிறவா இந்த ஹேபிட்லாம் உங்களை நன்னா இன்னும் மேலே கொண்டு போகிறதுக்கு உபயோகப்படும். நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாலே உங்களுக்கு இன்னும் நாலேஜ் கரெக்டாக வரத்துக்கு இன்னும் நிறைய ஏதுவாக இருக்கும். அதேமாரி ஒரு பூஜை பண்ணுறதுக்கோ ஜபம் பண்ணுறதுக்கோ வீட்டில் ஒரு 3 இடம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த டயத்தில் அந்த இடத்துல உட்காந்து ஜபம் பண்ணுறதோ பாராயணம் பண்ணுறதோ பண்ணுங்க. எப்பயாவது யாரான கெஸ்ட்டு வந்தால் அதை தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த டைம், அந்த உட்கார்றது, அந்த ஆசனம் அதெல்லாம் கூட பர்ஃபெக்டாக இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இதிலெல்லாம் அவனோட பர்ஃபெக்ஷன் தெரியுது. நமக்கு மேலே இருக்கிற ரிஷிகள் குருக்கள்லாம் இதெல்லாம் நன்னா நோட் பண்ணுறா. அப்போ தான் அவளுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். சரி, இவன்கிட்ட ஒரு வேலை சொன்னால் இவன் பண்ணுவான், இவன் எல்லாம் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கான் அப்படின்னு. அதேமாரி லெக்சர்லாம் கேட்குறள், இந்த ஸ்பீச்சே கேட்குறள், பக்கத்துலேயே ஒரு நோட்டு வச்சுக்கோங்க, டிப்ஸ் மாதிரி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டரை அதில் ஒரு டிக் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதேமாரி போட்டுக்கிட்டு பழக்கம் வச்சுருந்துட்டேன்னா நீங்கள் யார்ட்டான்னு பேசும்போது இன்றைக்கி இந்த ஸ்பீச்சில் இது சொன்னால் இதை நான் கேட்டேன் அப்படின்னு நீங்கள் அத்தாரிட்டிவாக சொல்ல முடியும். அதே மாதிரி புக்கெல்லாம் இப்போ நாங்களாம் மாஸ்டர் கிளாஸ் எடுக்கும்போது நோட்டு இல்லாமல் போனாக்கா அவர் கண்டிப்பாக கோச்சிப்பார், ஏன் நோட்டு எடுத்துன்னு வரல அப்படின்னு. அதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கோம் நாங்கள். நோட்டு, பென்சில், பேனா, அவாவா நோட்டு, அவாவா பென்சில், அவாவா புக்கு, இதெல்லாம் ரொம்ப மஸ்ட்டு. இதெல்லாம் ஒரு ரொம்ப டிசிப்ளின். நீங்கள் ஒரு ட்ரெஸ் போட்டுண்டாலோ அதை பர்ஃபெக்டாக நன்னா இருக்கணும். அவர் சொல்வார், அந்த கேஸ் துடைக்கிற துணி கூட துவைச்சி உணர்த்தினா அது கேஸ் துடைக்கிற துணியாக அப்படி பளிச்சுன்னு இருக்கணும். துணி உணர்த்தினா இந்த 2 எட்ஜும் இருக்குது பாருங்க, அது பர்ஃபெக்டாக இருக்கணும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் இதுக்கு மேலே நேர்த்தியாக யாரும் செய்ய முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் செய்யணும். இதெல்லாம் நீங்கள் செய்ய உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். உங்களுக்கே ஒரு நம்ம செய்கிற வேலையில் ஒரு 2 நிமிஷம் கூட ஆகும். ஆனால் செய்கிறது ஹேபிட் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப எங்கே போனாலும் அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதாவது தேட மாட்டேள் சமயத்தில் எல்லோரும் இந்த கார் சாவியை வச்சுட்டு தேடுவாள், வண்டி சாவி வச்சுட்டு தேடுவாள். எதுக்கு தேடணும்? பர்ஃபெக்டாக ஒரே ஒரு இடத்துல வச்சு பழக்கம் பண்ணினேன்னா அது தேட மாட்டேள். அதேமாதிரி பர்ஸெல்லாம் கூட நம்ம பணம் எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரே இடத்துல வச்சாக்க நமக்கு யாரான வாசலில் வந்துட்டால் பணம் எடுக்கணும், டக்குன்னு இப்படி தேட வேண்டாம், கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் அந்த பணத்தை எடுத்து கொடுப்போம். இதெல்லாம் உங்களுக்கு ஐஸ்வர்யம் இன்னும் மேலே, ரிச்னஸ் இன்னும் மேலே கூடும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறது. இத்தனை நாள் நம்ம எல்லோரும் எப்படியோ இருந்திருக்கோம், இன்க்ளூடிங் மீ. ஆனால் இனிமேலேருந்து ஒவ்வொரு செய்கை பண்ணும்போதும் ரொம்ப கான்ஷியஸாக இந்த வேலை இப்போ பண்ணுறோம் அப்படின்னு அந்த கான்ஷியஸாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, ஆசிரமத்துக்கு நான் ஒரு தடவை போயிருக்கும்போது செருப்பு எங்கேயோ வெளியில் அவசரம்ன்ட்டு எப்படியோ போட்டு போயிட்டேன். என்னோடய 50வது வயசில் மாஸ்டர் வந்தார். எல்லோரும் யார் செப்பல் எப்படி போட்டிருக்கள் போய் பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னார். நான் போய் பார்த்தேன். என்னோடய செருப்பு இங்கேயும் அங்கேயுமா இருந்தது. நான் சொன்னேன், சரி தோப்புக்காரனை போடு அப்படின்னார். போட்டேன். இப்போயும் என்னோடய லைஃப்பில் அது நன்னா நினைவு இருக்குது. எப்போ செருப்பு போடும்போதும் மாஸ்டர் சொல்லியிருக்கார் செருப்பு எப்படி போடணுன்னு அப்படின்னு அதை நினச்சிட்டு சௌகரியமாக ஐயோ பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சிப்பேன். எதுக்கு இப்போ இதெல்லாம் சொல்கிறது அப்படின்னா, எப்போவும் அந்த பர்ஃபெக்ஷன், அந்த நேர்த்தியாக பண்ணுற குணம். ஒரு புக்கு எடுத்தாக்கா நீங்கள் இப்போ பாடம் எடுக்கிற இப்போ இந்த நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிடணும். பரத்தி வச்சுட்டு இதெல்லாம் இருந்தாக்கா அதெல்லாம் ஒரு இம்ப்ரெஷன் உங்கள் மேலே வராது. அதனால் திருப்பி சொல்கிறது, எந்த வேலை செஞ்சாலும் பர்ஃபெக்ஷனாக பண்ணுங்கோ, க்ளீனாக பண்ணுங்கோ. இதை விட இன்னும் நேர்த்தியாக பண்ண முடியாது அப்படின்னு நினச்சின்னு பண்ணுங்கோ.
அப்புறம் எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அதான் சரியான இடம். இதுக்கு மேலே வசதியாக உங்களை வைக்க முடியாது. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ரைட், அக்செப்ட்னு எப்போதும் மனசில் சொல்லிக்கோங்க. ஸ்வஸ்தி.